வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சக்தி தியேட்டர்ல இருக்கும். இந்த தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தரமான திரைப்படமா இருக்கக்கூடிய 100 சாமிகள் படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் சசி சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், சுவாசிகா திறமையான நடிகை, ரொம்ப அழகான ஒரு பெண்ணினுடைய மறுமணத்தினுடைய கதையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம 2வது கூட பார்க்க விளங்கக்கூடிய நம்ம திருவண்ணாமலை நகரத்துக்கு டீம் நம்ம 100 சாமிகள் படக்குழுங்கிறது வரப்போறாங்க. அப்படியே நம்ம நக்கல் வித்த நாளிச்சாரோட இருந்துருங்க. அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். சாமிக்கு ரூபா போடு. ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. சார் யாருமே விட்லையாப்பா? பாதியிலேயே வாழ்க்கையை முடிச்சுட்டு நிறைய பெண்களை இப்பயே நாம பார்த்துட்டே இருக்கோம். அதெல்லாம் நம்ம கண்டுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நாம பார்த்து போயிட்டே இருக்கோம். அது எவ்வளவு நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு 100% தகுதி இருக்கு, உரிமை இருக்கு. அதை நாம கண்டு காணாம போயிட்டு இருக்கோம். அதை நமக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சத்தமா ஒரு கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு இந்த படம் நிஜமாவே பிடிச்சிருக்குன்னா ஏதாவது 2 வார்த்தை பேசணும்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா ஒண்ணு இல்ல, இதை வந்து நீங்க சொல்றதன் மூலமா நாங்க சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா பல மக்களுக்கு ஓகே உண்மையான விஷயம் தான் போட்டுருக்குன்னு சொல்லி போய் சேரும். தயவு செய்து வந்து பேசுங்க ப்ளீஸ். மேல தூக்க மாட்டோம், மேல நம்ம மைக் இருக்குல்ல, நம்ம மைக் இல்லையா, மைக் இருக்கு. வந்து கல்யாணம் இல்லைனாக்கா கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாக்கா கண்டிப்பா வந்து அவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றது வந்து சொசைட்டில கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எல்லாருமே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லையா? சோ எல்லாருமே வந்து அதை மாத்தணும். உங்க வீட்டுல உங்க ஃபேமிலிஸ்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் ஆகி சின்ன வயசுல ஹஸ்பண்ட் இருந்திருந்தா நீங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேற மேரேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காரு, நல்லா எடுத்திருக்கீங்க சார். சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருக்கீங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவோ படம் வந்திருக்கோம், பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் மக்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் சார். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்க பாஸ்கர் என்ற கேரக்டர் சார் 2 பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க.
ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. சசி சார் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மூவி நீங்க எங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து எவ்வளவு ஒரு சொல்ல முடியாத கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சோ நம்ம எல்லாருமே வந்து படிச்ச பசங்க என்ன பண்ணணும்னாக்கா இந்த விஷயத்த எல்லாமே வந்து நம்ம மாத்தணும். சரியா? சோ இனிமே வந்து இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தை பத்தி. நிறைய பிடிச்சிருந்தது. முக்கால்வாசி எல்லாமே நல்லா இருக்கு படத்துல. எல்லாருமே நல்லா கேரக்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு சார். கண்டிப்பா போய் சொல்லுங்க. இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் தேங்க்யூ சார். அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய அவங்களுக்கு மதிப்பு அவங்க கொடுத்து ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வரவேற்க வேண்டியது ரொம்ப நல்லா ரொம்ப அருமையான வரவேற்க வேண்டியதுதான். இப்படி இருக்கிற பெண்களுக்கு வந்து என்னென்ன நடக்குது அது வந்து ஒரு மேக்கப் அந்த மாதிரி இது இல்லாம ரியாலிஸ்டிக்கா சூப்பரா எடுத்திருக்காங்க. சார் இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரர் படம் தெரியுங்களா? அந்த படம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதே மாதிரி நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காலேஜில் படிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி பார்த்து ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது வாழ்க்கை கொடுக்கலான்னு இல்லை, அவங்க வந்து சமுதாயத்துல நல்லவங்களா நடத்தணும் அப்படின்றது அதுல காட்டினாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது இப்போ வில்லேஜ் சைட்ல. அது நல்லா எடுத்திருந்தாங்க. சூப்பர் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஸ்டோரி அண்ட் சதீஷ் ப்ரோ. சக்தி சாரி மறந்துட்டேன். அஜய் ஓகே சார். தேங்க்யூ சார். இதெல்லாம் எடுக்கிறது ஈஸிங்க. ஆனா நிஜமாவே ஒரு பையன் இதை அம்மா இது உண்மையால் நடந்த கதை. பழையப்பட்டில நீங்க பாத்துருப்பீங்க. அந்த நிஜமான பாஸ்கர் தான் இவரு. பாஸ்கர் வாங்க. இவர்தான் ஒரிஜினல் ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ரியல் லைஃப்ல நடந்த கதையை படமா எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எங்க அம்மாவுக்கு ஒரே பையன். எங்க அம்மாவை திருவண்ணாமலையில தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. நான் பக்கத்துல கச்சிராப்பூர்னு ஒரு கிராமம். ஆனா எங்க அம்மா நான் வயிற்றுல இருக்கும்போதே எங்க அம்மா வந்து அப்பா கூட சண்டை போட்டு வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா வீட்டுக்கே வந்துட்டாங்க. நான் ஒரே ஒரு பையன் தான். எனக்கு அண்ணன் தங்கச்சி யாருமே இல்லை. நான் வந்து இதை ரியலாவே அனுபவிச்சிருக்கிறேன். எங்க ஊர்லயே நாங்க சில வீட்டுலாம் கூரை வீட்டெல்லாம் வாடகைக்கு நாங்க இருந்திருக்கிறோம். ஏன்னா எங்க தாத்தா வீட்டுல எங்க மாமா இருப்பாரு. அவர் கல்யாணம் ஆனதோடனே எங்களால அங்க இருக்க முடியலன்றதால நானும் எங்க அம்மாவும் எங்க ஊர்லயே நிறைய 2-3 வாடகை வீட்டுல இருந்திருக்கிறோம். ஒரு நாளும் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றத நானும் ரியலா நான் பார்த்திருக்கிறேன். நிஜமா அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய எழுதிட்டேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது படமாவே தெரியல, என்னுடைய லைஃப் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாஸ்கர் அண்ணனுக்கு ஒரு விவேக் வந்து கூட இருந்த மாதிரி எனக்கும் யாராவது கூட ஒருத்தர் இருந்திருந்தானாக்கா கண்டிப்பா எனக்கும் அவருக்கும் ஒரு புரிதல் இருந்திருக்கும். நானும் எங்க அம்மாவுக்காக ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு. ஆனா ஒரு சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போது சண்டை போடுற மாதிரி நானும் எங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டேன். இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு வாழ்க்கை. அப்புறம் எனக்கு வேலை மேரேஜ் அப்படின்னு வந்துடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்றேன் அந்த படத்தை பார்த்துட்டு. நம்மளும் ஏதாவது பண்ணிருக்கலாமே அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோணுதல். எனக்கு கூட சப்போர்ட்க்கு யாரும் ஆள் இல்லை, அதனால நானும் விட்டுட்டேன். இது நிஜமாவே ரொம்ப மிக அருமையான படம். எனக்கு இப்ப ஊர்ல சிலர் பார்க்கும்போது ஆமா இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் இவங்க கிட்ட போய் பேசுவோம், இவங்களுக்கு ஏதாவது சொல்லுவோம், அவங்க என்ன தவறா நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நான் அதான் பண்ணணும் தான் நினைச்சேன். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப எமோஷனலா இருக்குது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த படம் வந்துட்டு இங்கதாங்க வந்து பாக்குறேன். இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன். பட் தியேட்டருக்கு வருவாங்க எதிர்பார்க்கல. வருவாங்கன்னு தெரியாது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட படம் பார்க்கணும் அப்படின்னு தான் தியேட்டருக்கு வந்தோம் நானும் என் சிஸ்டரும்.
பட் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ரொம்ப கில்ட்டான ஒரு மனநிலையில இருக்கேன். எங்க அப்பா சாகும்போது நான் 5 மாச குழந்தை. எங்க அம்மாவோட அவ்வளவு துயரங்களையும் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு யோசனை வரும்போதெல்லாம் நாங்கெல்லாம் காலேஜ் எல்லாம் முடிச்சு கல்யாண வயசுல வரும்போதுதான் எங்களுக்கு இந்த மாதிரி யோசனையே வந்துச்சு. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னா அப்ப கூட திருமணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி யோசனை எல்லாம் வரல. அது ஒருவேளை இந்த சமூகத்துல பெண் குழந்தைகளா இருந்ததுனால அந்த தாட் கூட எங்களுக்கு அப்படியே மறைக்கப்பட்டுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பிள்ளைகளா நடிச்ச சில பிள்ளைகளும் அதுக்கு உண்மையான பாஸ்கரா இருக்கிற ஒரு பந்துக்கிற அப்படின்றது வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். சஃபி வந்து எப்பவுமே ரொம்ப கம்மி படங்கள் தான் எடுப்பாரு. ஆனா சமூகத்துல ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விதைய வந்து அவர் விதைச்சிட்டு போறாரு. நமக்கு அப்புறமும் சசிக்கு அப்புறமும் என் தோளுக்கு அப்புறமும் அது வந்து பெரிய விருட்சமாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அந்த விதை மீது ஊன்றிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார். படம் நல்லா இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது, நடிச்சவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க, அதெல்லாம் நல்லா நடிச்சாங்க. ஆனா எங்களுக்கு வந்து சக்தி ஒரு பையன் மாதிரி எங்க வீட்டுல ஒருத்தது. அவருக்கு அவசரமே முக்காவாசி நாங்க இந்த இது வந்து பார்க்க வந்தோம். ஆனா ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூமா. அசோகனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு அருமையா அரேஞ்ச் பண்ணதுக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு 100 சாமியா ஒரு 100 நாள் சாமியா மாத்தி எல்லாருக்குமே கொண்டாடுவீங்க. அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இந்த படத்தை இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சாமியோட குறிப்பா ஒரு நல்ல மனதை அதே மாதிரி சரியா போகணும் அப்படின்னா நானும் நம்ம ஆனா எங்கிட்ட நான் பையன் நான் பார்த்தது இல்லை. ரொம்ப தம்பி மாதிரி தான் எப்படி அச்சவனை பார்ப்பாரோ அதே மாதிரி இருந்தோம். அவரும் இவ்வளவு பெரிய ஸ்கீன்ல பாக்குறப்ப உண்மையாலே ரொம்ப எமோஷனாக அண்ணன் கேட்ச் பண்ணி இந்த அளவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் சார்.